ரஜினி நடித்த முள்ளும் மலரும் படம் வெளியாக எனக்கு பெரிதும் உதவியவர் கமலஹாசன் தான் என்று இயக்குனர் மகேந்திரன் நினைவு கூர்ந்தார். விக்ரம் பிரபு, ஷாமி நடித்துள்ள வாகா படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் அவர் பேசுகையில், நான் மற்றவர்கள் மாதிரி சினிமாவிற்கு விரும்பி வந்தவன் இல்லை, அழைத்து வரப்பட்டவன். ஆரம்பத்தில் எனக்கு படம் இயக்கும் எண்ணமெல்லாம் கிடையாது. ஆனால் என்னுடைய முதல் படமான முள்ளும் மலரும் படத்தை கட்டாயப்படுத்தி இயக்க வைத்தார் கமலஹாசன். அந்த படத்தை நான் ஆசைப்பட்ட மாதிரி எடுக்க நினைத்தேன். ஆனால் எனக்கு சரியான கேமராமேன் அமையவில்லை. நல்ல ரசனை உள்ளவர்கள் கிடைக்கவில்லை. உடனே கமல் சார் தான் பாலு மகேந்திராவை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்து அந்த படத்தை நல்ல விதமாக எடுக்க உதவினார். அந்த படத்துடன் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிவடைந்து செந்தாழம்பூவில் பாடலும் ஒரு காட்சியும் மட்டும் படமாக்க வேண்டியிருந்தது. ஆனால் தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து இந்த படத்திற்கு இனிமேல் செலவு செய்ய முடியாது என்று கைவிரித்து விட்டார்கள். இந்த காட்சியையும் பாடலையும் படமாக்காமல் படத்தை வெளியிடலாம் என முடிவு செய்தனர். ஆனால் எனக்கு அதில் திருப்தி இல்லை. இதை கமலிடம் சென்று நான் கூற அவர் தயாரிப்பாளர் தரப்பில் பேசினார். அவருடைய பேச்சிற்கும் தயாரிப்பாளர் செவிசாய்க்கவில்லை. இறுதியில் கமல் தனது சொந்த செலவிலேயே அந்த பாடலையும் காட்சியையும் படமாக்குகிறேன் என்று கூறினார். அதன் பிறகுதான் அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டு வெளியானது. அந்த காட்சியும் பாடலும் படத்திற்கு பெரிய பக்கபலமாக அமைந்தது என்று சொல்லலாம். நான் இன்று ஒரு இயக்குனராக இந்த மேடையில் நிற்க கமலும் ஒரு காரணம் என்றார். இந்த விழாவில் நடிகர் கமலஹாசன், பிரபு, ராம்குமார், விக்ரம் பிரபு, தயாரிப்பாளர் சங்க செயலாளர் டி. சிவா, பி.எல். தேனப்பன், தனஞ்செயன், விஜய் ஆண்டனி, கணேஷ் வெங்கட்ராமன், இயக்குனர் சசி, சீனு ராமசாமி, இசையமைப்பாளர் டி. இமான், நடிகர் ரன்யா ராவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.